ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிரிட்டி ப்ரிவிலேஜ் அப்படின்ற ஒரு டேர்ம் ஒன்று இருக்கு. பிரிட்டி ப்ரிவிலேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும்ல. வெள்ளையா இருக்கிறதுக்கும் போய் சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்னு சொல்லி ஒரு காமெடி ஒன்று நீங்க பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அதற்கு ஈக்குவலா இந்த பிரிட்டி ப்ரிவிலேஜை நம்ம பொருத்திக்கலாம். ஒருத்தர் அழகா இருந்தாலே போதும், அல்லது அவங்களுடைய பார்வையிலிருந்து அவர் பார்க்க ஸ்மார்ட்டா இருக்காரு, அழகா இருக்காரு அப்படின்னாலே அவங்க ஒரு சரியான நபராக இருப்பாங்க. அவங்க செய்யறது எல்லாமே ஒழுங்கா இருக்கும், ரொம்ப பெர்ஃபெக்டா ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஒரு மனநிலை ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய நம்மளால பார்க்க முடியுது சமூக வலைதளங்கள்ல. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி, அவங்களுடைய அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதிலிருந்து அவரை வர்ணிக்கக்கூடிய அல்லது அட்மையர் பண்ணக்கூடிய நபர்கள், அது ஆண்கள், பெண்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் உட்பட பலரும் அந்த அட்மிரேஷனை கொடுத்துட்டு வராங்க. அது ரொம்ப ஒரு ஜாஸ்தியா, ரொம்ப கிரிஞ்சா போயிட்டு இருக்கு. அது என்ன அண்ட் அது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து அல்லது வெற்றி பெற்றதிலிருந்து அவருடைய அட்மிரேஷன் லெவல் அப்படின்றது ஒரு பீக்குக்கு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். முன்னாடியே அவருக்கு இருக்கக்கூடிய திரையில இருக்கக்கூடிய அவருடைய இத்தனை ஆண்டு கால பர்ஃபார்மன்ஸ், அவருடைய சினிமாக்கள் மூலமாக அவர் ஆல்ரெடி தமிழ் மக்களினுடைய எல்லா வீட்லையும் ஒரு நபர் தான். அவருக்கான அறிமுகம் அப்படின்றதுலாம் தேவையில்ல. அவரை பார்க்கணுன்ற அந்த ஆசை அப்படின்றது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட இருக்கின்றது தான் உண்மை. ஸோ அப்போல இருந்தே அவருக்கான அந்த அட்மிரேஷனை நம்மளால பார்க்க முடியும். அது ஒரு அந்த அவருடைய ஃபேனா, ஒரு விஜயினுடைய ஒரு ரசிகராக ஆதர்ஷ நாயகனை கொண்டாடுவது அப்படின்றது ஒரு ப்ராப்ளமா நமக்கு இல்லை. பட் ஒரு கவர்மெண்ட்ல தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட், அந்த ஸ்டேட்டினுடைய முதல்வராக இருக்கும் பொழுது சரியான கேள்விகளை அவர்கிட்ட முன்வைக்காம அவர் சுத்தி ஒரு வெறும் அட்மிரேஷன் மட்டுமே, அல்லது அவர் ரொம்ப கியூட்டா இருக்காரு இப்படின்ற இந்த விஷயங்கள்ல தொடர்ச்சியாக அவருடைய மற்ற செயல்கள் எதையும் பற்றி பேசாமல் இதை மட்டுமே சொல்லி ஒரு ஒப்பேத்துற ஒரு வேலை ஒன்று நடந்துட்டு இருக்குது நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஒரு நாளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வியட்நாம்ல இருந்து ஒரு கார் கம்பெனி முதல்வரை சந்திக்கிறாங்க. அந்த கம்பெனியோட எம்டிஸ்லாம் முதல்வரை பார்க்கும் பொழுது அந்த காரை கொடுக்குறாங்க. அந்த கார்ல முதல்வர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. உடனடியாக இந்த நேஷனல் மீடியா உட்பட, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஜேர்னலிஸ்ட் உட்பட, இங்க இருக்கக்கூடிய நபர்கள்ல இருந்து எல்லாருமே பாருங்க, அவர் எவ்வளவு கியூட்டா இருக்காரு, எவ்வளவு கியூட்டா பண்றாரு, அவர் ஒரு குழந்தைத்தனமா இருக்காரு, ரொம்ப அதை பார்க்கவே ரொம்ப அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விஷயமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பெரம்பூர் தொகுதிக்கு அவர் போயிருந்தப்போ நடந்த ஒரு சம்பவம், அவர் வெற்றி பெற்று 2 மாதங்கள் கழித்து இப்பதான் போறாரு. பட் அதெல்லாம் இங்க பேசு பொருளாக மாறல. தமிழக அரசியல் நடைமுறையில ஒரு தொகுதியில வெற்றி பெறாங்கன்னா உடனடியாக அந்த மக்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பாங்க. கொளத்தூர்ல கூட ஸ்டாலின் தோல்வி அடைந்தாலும் கூட அந்த தொகுதியில போய் நன்றிலாம் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா 2 மாதம் கழித்து இப்பதான் முதல்வர் வராரு. அதெல்லாம் இங்க பேசு பொருளாக இல்லாமல் அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடையில அரிசியை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி, அதை கொட்டுறாரு. அதுல பாருங்க, ஒரு அரிசி கூட கீழே சிந்தாம முதல்வர் அதை கொட்டியிருக்காரு. அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஜப்பான்ல சாமுராய் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. ஒரு சென் நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபரால தான் அதெல்லாம் சாத்தியப்படுத்தப்படும். அவர் பார்க்க கியூட்டா இருக்காரு, நடக்கிறது ரொம்ப கியூட்டா இருக்கு, கார்ல ரொம்ப கியூட்டா போறாரு, நல்லா டாட்டா காட்டுறாரு, கோட்டை கழட்டிட்டு வெறும் ஷர்ட்டு கூலர்ஸ் போட்டு வெளியே வந்தாருன்னா துப்பாக்கி படத்துல வர மாதிரி இருக்காருன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டினுடைய முதல்வர், அவருடைய ரோல் என்ன, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இது எதை பத்தியுமே பேசாம, இது எதை பத்தியுமே கேள்வியே கேட்காம இதை மட்டும் நீங்க பண்ணுங்க, எனக்கு போதும், நீங்க வேலைலாம் செய்ய வேணாண்ணா, ஒரே வாட்டி சிரிங்க போதும், அப்பப்போ இப்படி சிரினா போதும், செல்லமா ஏதாவது பண்ணுனா போதும், விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணுனா போதும்னு சொல்லி அவரை கொண்டாடக்கூடிய பாங்கு அப்படின்றது பார்க்கவே, அதான் போக போக ரொம்ப கிரிஞ்சா, இது ஒரு எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு அட்மிரேஷன், ஒரு தலைவருக்கான ஒரு ரசிக மனப்பாங்கு மற்றவர்களிடம், தொண்டர்களிடம் இருக்காதா, அவரை ஆதரிக்கக்கூடிய நபர்களிடம் இருக்காதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கும். ஒரு தலைவரை பிடிப்பது அப்படின்றது அரசியல் ரீதியாக ஒரு கொள்கை சார்ந்து பிடிக்கும். கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் அப்படிதான் இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அண்ணன் சீமான் மாதிரி அந்த கட்சியில் இருக்க பலரும் பேசுவாங்க. அவங்க அரசியல் ரீதியாக அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க, அவர் மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க, அவர் மாதிரி பேசுறாங்க. அண்ணன் தொல் திருமாவளவன் மாதிரி தான் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கக்கூடிய பல தலைவர்கள் உங்களால பார்க்க முடியும். அவரை மாதிரியே இன் பண்ணியிருப்பாங்க, மீசை எப்படி வச்சிருந்திருப்பாங்க. கலைஞரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க, வைகோ பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க, இப்படி எல்லா லீடர்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க, அவங்களை ரசிப்பாங்க. அவளை கொண்டாடுவது அப்படின்றது எல்லா களமும் இருந்திருக்கு. ஆனா அந்த எல்லா இடத்துலயும் ஒரு அரசியல் அப்படின்றது இருந்தது. இங்க அந்த அரசியல்லாம் அப்பாற்பட்டு நீ எதுவுமே பண்ண வேணானா, நீங்க எதுவுமே பண்ண வேணாம், எந்த அரசியலும் பண்ண வேணாம், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதையுமே நீங்க பண்ண வேணாம், சும்மா இப்படி நடங்க, 3 வாட்டி நடங்க, 3 வாட்டி பின்னாடி வாங்க, சினிமா செட்டுக்கு நீங்க ஷூட்டிங் எப்படி போவீங்களோ அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு போங்க, அதுவே போதும் அப்படின்ற அளவுல
தான் திரும்பவும் சொல்வது இது அவங்களுடைய ரசிகர்களோட நிக்கல. நீ பெரிய பெரிய பத்திரிகைன்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள், அந்த பத்திரிகையில வேலை செய்யக்கூடிய ஜேர்னலிஸ்ட் உட்பட பலரும் இவரை கொண்டாடுவதையே ஒரு முழு நேர வேலையா வைத்திருப்பது அப்படின்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அண்ட் இதை பண்ணி அவங்க எந்த விஷயத்திலையும் தப்பிக்கிறாங்க அப்படின்னா, இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு, ரொம்ப வெளிப்படையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் எல்லாரும் குதிரை பேர குற்றச்சாட்டை அந்த கட்சியின் மீது சுமத்திருக்காங்க. தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்கு. மக்களால் வெற்றி பெற்ற ஒரு கேண்டிடேட்ஸை எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு அவங்களுடைய கட்சியில் இணைஞ்சிருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அது எல்லாத்தையுமே பிரஷிங் அண்டர் த கார்பெட்னு சொல்ல மாதிரி அது எதையுமே பதில் கொடுக்காம, அது குறித்து எந்த பேச்சையும் பேசாம, அதை எதை வச்சு இவங்க மேக்கப் பண்றாங்க அப்படின்னா, இவருடைய பாப்புலாரிட்டி, இவருக்கு இருக்கக்கூடிய ஃபேண்டம், இவருக்கு இருக்கக்கூடிய இந்த ரசிகர்களை வைத்து தமிழ்நாட்டினுடைய இல்ல தமிழ்நாடு சந்திக்காத மிகப்பெரிய ஒரு ஒரு ஊழலை, ஒரு பேரத்தை நீ தமிழ்நாட்டில் வந்து மூடி மறைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் நம்மளுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு. அவங்க குதிரை பேரத்தில் ஈடுபடலைன்னா அதை அவங்க பேசணும். நாங்க பண்ணல, நாங்க நடத்தல அப்படின்றத பேசணும். அது எதுவுமே இங்க பேசப்படல. 6 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருக்காங்க. திமுக அதிமுக சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்க போறாங்க. ஸ்டீலிங் த பீப்புள் மேண்டேட் அப்படின்றதுதான் இன்னைக்கு எல்லாரும் பேசக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டா இருந்தது. எப்படி ஒரு ஹையஸ்ட் நம்பரை வாங்கியிருக்காரு, 107 இடங்களை கைப்பற்றி இருக்காரு. அவரை வந்து நீங்க ஆட்சியில உட்கார விடாம நீங்க மக்களுடைய மேண்டேட்டை திருடுறீங்க, மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை அவமதிக்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ், லெப்ட், விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் ஆதரவை கொடுத்து ஆட்சியும் அமைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு கூட்டணி அமைச்சரவையாகவும் அது மாறிடுச்சு. வெறும் ஆதரவு மட்டும் கொடுக்காம லெஃப்ட் பார்ட்டிஸ் மாதிரி ஆட்சியிலுமே அவங்க பங்கேற்று இருக்காங்க. எல்லா கட்சிகளும் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க. அப்போ ஆப்வியஸா இந்த ஆட்சி விழுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆட்சி இன்டாக்டா இருக்கு. ஏன்னா அமைச்சரவையில ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. அப்போ இப்படி இருக்கும் பொழுதும் கூட தொடர்ச்சியாக பல எம்எல்ஏக்கள் ரிசைன் ஆகுறாங்க. வெளிப்படையா வைகோ சொல்றாரு, நீங்க வந்து ரிசைன் பண்ணுங்க, நம்ம வந்து நானே வந்து பிரச்சாரம் பண்றேன், திரும்ப நிக்க வைக்கலாம், திரும்ப ஜெயிக்க வைக்கலாம்னு சொன்னாருன்னு வைகோ சொன்னாரு. எம்ஆர் விஜயபாஸ்கர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. காமராஜ் அவர்கள் அவரு ஆளையே காணும், மிஸ் ஆயிட்டாரு. டிடிவி தினகரன் வெளிப்படையா கவர்னர் மாளிகை முன்னாடி நின்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அப்போ இவ்வளவு மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. இது தொடர்பான எந்த கேள்வியும் இதுவரைக்கும் பதிலளிக்கப்படல. கேட்டா வந்து குதிரை பேரம், ஒட்டக பேரம், திமுக அப்போ பண்ணாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் ஜாயின் பண்ண சம்பந்தமே இல்லாத கதையெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் நான் திரும்பவும் சொல்றது, இவருடைய பிரிட்டி ப்ரிவிலேஜை வச்சு மேனேஜ் பண்றாங்க. அவர் வந்து அழகா இருக்காரு, அவர் சினிமால வாவா இருந்தாரு, அவரை நேர்ல பார்க்க முடியுது, மக்கள் நேர்ல பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆசையாக இருக்காங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் டேக்அவே என்ன அப்படின்னா, எப்படி தாவேகா வெற்றி பெற்றது, எப்படி அவங்க இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தினாங்க, எப்படி அவங்க குழந்தைங்களை வச்சு மேனிபுலேட் பண்ணிட்டாங்களா, இப்படிலாம் நிறைய ரிசர்ச்லாம் பலர் பண்ணியிருக்காங்க. பலரும் அந்த டேட்டாஸ்லாம் விட்டுருக்காங்க. எப்படி டிவிக்கு இவ்வளவு நம்பர்ஸை பிடிச்சாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே 2 திராவிட கட்சிகள்னால ஏற்பட்ட ஃபெட்டிகா அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் அப்படின்றது நடந்தது. ரொம்ப முக்கியமா ஸ்டடி பண்ண வேண்டியது, இத்தனை நாட்களாக தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம், தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் அரசியல் வயப்பட்டவங்க, தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலம், முற்போக்கு சிந்தனை கொண்ட மாநிலம் அப்படின்றதுல தான் ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருப்பதாக நான் உணர்கிறேன். ஏன்னா பேசக்கூடிய நபர்கள், ஒரு நடிகரனுடைய ரோல் அப்படின்றது என்ன, அவர் வந்து மக்களுக்கு சேவை பண்ண நடிகிறாரா, இல்லை எவ்வளவு கோடி ரூபாய் காசு வாங்குறாரு, அவருடைய சம்பளம் என்ன, அந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றதே நமக்கு வந்து பாடம் எடுப்பாங்க. சங்கர் படம் மாதிரி ஆயிரக்கணக்கான படம் எடுத்து பிளாக் மணினா என்ன அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட பாடம் எடுப்பாங்க. நீங்க ஒரு பக்கெட் தண்ணி எக்ஸ்ட்ரா குடிக்கிறது எவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லி நம்மளை கில்ட்ரிப் பண்ணுவாங்க. ஆனா அந்த இண்டஸ்ட்ரியே பிளாக் மணில தான் ரன் ஆகுது. அதுல யாருக்கு என்ன சம்பளம், சங்கர் ஒரு படத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, அங்க இருக்கக்கூடிய நடிகர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு தொடர்பான எந்த ஒரு கேள்வியும் நமக்கு வராத அளவுக்கு நம்மளை மேனிபுலேட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரி அது. அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய நபர்கள் யோகியவான்கள்னு தமிழ்நாடு மக்கள் நினைக்கிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய மனநிலை அப்படின்றது இருக்கு. தமிழ்நாட்டினுடைய என்ன கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றது என்னவாக இருக்கு அப்படின்றது தான் இந்த எலெக்ஷன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த குதிரை பேரம், இந்த குற்றச்சாட்டு, அவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவாங்க, இந்த கவர்மெண்ட்ல அவங்க சொன்ன முக்கியமான பிரச்சனை சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை, பெண்கள் பாதுகாப்பு சரியில்லை அப்படின்றது தான் தொடர்ச்சியாக திமுக மீது அவங்க முன்வைத்த குற்றச்சாட்டு. அரசியல் ரீதியாக அவரும் ஒரு திராவிட கட்சின்ற அளவுல தான் எங்களுக்கு ஆளுநருடைய ரோல் என்னவாக இருக்கணும், மும்மொழி கொள்கையில் எங்களுடைய ரோல் என்ன, ஃபெடரலிசம்ல எங்களுடைய ரோல் என்ன அப்படின்றதெல்லாம் அப்படியே அவங்க திமுகவை கம்பேர் பண்ணி தான் அப்படியே தான் ஒப்பிட்டு தான் வச்சிருக்காங்க. அப்போ அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அவங்க அப்படியே திமுகவினுடைய இன்னொரு காப்பியா தான் நாங்க இருக்கோன்றது தான் அவங்க வெளிப்படையாக தெரிவிச்சிருந்தாங்க. நான் இஷ்யூஸை தான் இஷ்யூவா வச்சாங்க. குறிப்பாக ஒரு மக்கள் கிட்ட எது போய் ஒர்க் அவுட் ஆகுமோ அதுதான் இஷ்யூவா வச்சாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, போதை, இது எல்லாமே ஒழிஞ்சிருச்சா அல்லது கட்டுக்குள்ள வந்துருச்சா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேர்ஸ்டா இருக்கு நிலைமை அப்படின்றது தான் வரக்கூடிய செய்திகள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியா இருக்கு. ஸ்கூல்ஸ்ல வந்து தொடர்ச்சியாக அரசினுடைய
பல நிகழ்ச்சிகள் வந்து ஸ்கூல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. முதல்வர் பேசக்கூடிய வீடியோவை ஸ்கூல்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? இதற்கு முன்னாடி யார் பண்ணா? எந்த ஆட்சியில் இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. ஸ்கூல்ஸ்லாம் இப்படி ஸ்கூல்ஸ்ல நடக்கலாமா அப்படின்னு நம்ம வியக்கிற அளவுக்கான சம்பவங்கள் ஸ்கூல்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்று இருக்காங்க. அவங்க விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு பலரும் சொல்றாங்க. ஆனா அவர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? ஆய்வுன்ற பேர்ல அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு அமைச்சர் போய் இன்சல்ட் பண்றாங்க ஒரு குழந்தைய, அதை இன்னொரு அமைச்சர் வந்து அது அக்கா மாதிரி பேசுறாங்கன்னு அவர் சமாளிக்கிறாரு. ஒரு அமைச்சர் மேல வெளிப்படையாக ட்ரக் யூஸ் பண்ணிருக்காரான்ற குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான எந்த பதிலும் கிடையாது, எந்த பதிலும் இல்லை. இப்படிதான் அமைச்சர்களுடைய நிலைமை அப்படின்றது இவ்வாறாக தான் இந்த அரசுல இருக்கு. இதற்கெல்லாம் முதல்வர் வாய் திறந்திருக்காரா? இதை பத்தி ஏதாவது அட்ரஸ் பண்ணிருக்காரா, பேசிருக்காரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எம்ஆர் பாஸ்கர் பேசின அப்புறம் தான் கரூர்ல பேசுறாரு. பேசும்போது குதிரை பேரம் ஒட்டகம் பேரம் அதை கலாய்ச்சிட்டு கிண்டல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. அது குறித்தான ஒரு பொறுப்பெடுத்து எந்த இடத்துலையும் அவரு பதிலே சொல்லல. அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலும் சொல்லல. அவங்க சொன்ன ப்ராமிஸ் ஏதாவது நிறைவேறி இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுவும் நிறைவேற்றப்படல. அப்ப எதுவுமே பண்ணல. அண்ட் ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரா, பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றாரான்னு கேட்டீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. பத்திரிகையாளர் தேவையே கிடையாது. எங்களுடைய செய்தியை கொண்டு போகிறதுக்கு இந்த சோஷியல் மீடியா இருக்கு. இல்ல என்னன்னாலும் நீங்க வந்து நிப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியும், அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாதுன்னா பத்திரிகையாளர்களை வந்து ஹேண்டில் பண்றாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. முதல்வர் நிச்சயமாக சந்திக்கணும். மக்களினுடைய கேள்வியை தான் பத்திரிகையாளர் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு சொந்த கேள்வியெல்லாம் எதுவும் இருக்க போறது இல்லை. எந்த ஏரியாவில் கரண்ட் பிரச்சனை, எந்த ஏரியாவில் வேற என்ன பிரச்சனை இருக்கு, இப்போ அடுத்து மழை சீசன் வந்துச்சுன்னா மழையை எப்படி மழையிலேருந்து எப்படி சென்னையை பாதுகாக்க போறீங்க, மற்ற பகுதியில் எப்படி பாதுகாக்க போறீங்க, எப்போ தண்ணியை திறந்து விடுவீங்க, காவேரி பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷனை நீங்க எடுக்க போறீங்கன்ற கேள்வியை தான் பத்திரிகையாளர்கள் முன்வைப்பாங்க. இப்போ அதற்கான ஸ்கோப்பும் இல்லை. அது முதல்வர் மட்டும் தான் அப்படி பண்றாரான்னு கேட்டீங்கன்னா அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களும் எதுவும் பண்றது கிடையாது. ஆதவ அர்ஜுனா அவர்களும் அமைச்சர் ராஜ்மோகன் மட்டும்தான் அடிக்கடி கொஞ்சம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. அப்போ இப்படிதான் இந்த நிலைமை அப்படின்றது இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளையும் இவ்வளவு ஓட்டைகளையும் அவங்க எதை வைத்து சமாளிக்கிறாங்க அப்படின்னா, அவர் பாருங்க கியூட்டா இருக்காரு, அவர் நடந்து போறது வந்து ஸ்டைலா இருக்கு, அவர் வந்து செம்ம கியூட்டா இருக்காரு, ஹேண்ட்ஸமா இருக்காரு, மோஸ்ட் ஹேண்ட்ஸம் சிஎம் வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய். இதை வச்சு வந்து நம்ம ஒரு பிரச்சனையை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை மதிப்பிடுறது அப்படின்றது பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒண்ணு. ஆல்சோ எல்லாருமே அழகான நபர்கள் தான். அது வந்து வெறும் அப்பியரன்ஸ்ல கிடையாது. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, மற்றவங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க, பக்கத்தில் நினைக்கும் போது கை கொடுக்குறீங்களா இல்லையா, இது எல்லாத்தையும் சம்பந்தப்பட்டது தான் ஒருத்தவங்களுடைய அழகு அப்படின்றது. வெறும் இதை வைத்து நீங்க ஒட்டுமொத்த நிர்வாக சிக்கலையும் அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன்ல எந்த ஓனர்ஷிப்பும் எடுக்காம, நடக்கக்கூடிய பிரச்சனையில எந்த ஒரு பதிலும் கொடுக்காம இந்த பிரிட்டி ப்ரிவிலேஜை வச்சு ரொம்ப நாள் ஒப்பேற்ற முடியாது. உங்க ரசிகர்களும் உங்களை ஆதரிக்கக்கூடிய நபர்களும் கூட ஒரு பாயிண்ட்ல வந்து நிறுத்துவாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. அண்ட் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப கிரிஞ்சா, ரொம்ப டூ மச்சா போய்கிட்டே இருக்கு. உருப்படியான விஷயங்கள்ல தாவேக்காவினுடைய ஆதரவாளர்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்களுக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கும். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.